சிறு வயதிலிருந்தே இழந்து 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 பழகி கொண்ட அந்த உள்ளம் இழப்பிற்கு அஞ்சாத ஈமான் கொண்ட நெஞ்சமாக மாறியது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலே தன்னுடைய பிறப்பு இருந்ததோ அந்த மக்காமா நகரத்தில் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போனது. தன்னுடைய தந்தையும் இல்லை, அப்துல்லா அம்மா இல்லை, ஆமினா அம்மா அவர்கள் இல்லை, தங்களோடு இருந்த அப்துல் முத்தலிபு கூட இப்பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பாகவும் இல்லை, அவர்களும் அங்கே தரிப்படவும் இல்லை. சரி, அவருடைய சச்சா சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தகப்பனார் அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டுதான் மக்காவிலே சேஃப்டியாக இருந்தார்கள். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல பாதுகாப்பு இல்ல, என்னுடைய மக்கள் இங்க வாழ்றாங்க, குறைஷிகள் இங்க வாழ்ந்தாங்க தாயிஃபில். உத்பா, ரபிஆ, ஷைபா போன்றவர்களுடைய குடும்பம் இருந்தது. இந்த குடும்பம், இந்த தோட்டம் என்பது ரபிஆவுடைய தோட்டம். அவர் ஒரு வேலைக்காரரை வைத்திருந்தால் அவர் பெயர் தான் அத்தாஸ். நீங்க கேள்விப்படுற மாதிரி அவருடைய அசல் பேர் என்பது கனி வேற ஒரு பேர் வரும். அத்தாஸ் என்பது அவருடைய பட்ட பெயர். அத்தாஸ் அப்படின்னு சொன்னா கிரேப் ஜூஸை யாரு புளிஞ்சு கொடுப்பாங்களோ அவங்களுக்கு பேர் என்னதான். அப்ப அத்தாஸ் என்றால் ஜூசர் என்பது அர்த்தம். அவருடைய அசல் பெயர் என்பது அல்லது. ஆனால் அத்தாஸ் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழரசம் கொடுக்கும் பொழுது அவர்கள் அத்தாஸ் என்றே அழைத்தார்கள். அங்கே இருந்த தோட்டக்காரர்களும் அத்தாஸ் என்று அழைப்பார்கள். ஆனால் குழந்தைகள் கல்லால் அடிக்க ஆரம்பித்தது. ஒளிந்து ஒளிந்து பெண்கள் அடிக்க ஆரம்பித்தார்கள். என்ன செய்வது என்றே தெரியவில்லை. தலையில் அடிபட்டது, காலில் அடிபட்டது, நெஞ்சத்தில் அடிபட்டது, ரத்தங்கள் சொட்டியது. பின்னால் ஒரு காலகட்டத்தில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்பார்கள், நாயகமே, உஹதுடைய யுத்தத்தில் உங்கள் பல் உடைப்பட்டது நாயகமே, உஹதுடைய யுத்தத்தில் நிறைய சஹாபாக்கள் ஷஹீதானார்கள் நாயகமே, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈரப்புத துண்டையை எடுத்து கவ்வினாலே ஹிந்தா, உஹதை விடவும் சிரமமான வாழ்க்கை உங்க துன்யாவிலே நீங்கள் எதையாவது அனுபவித்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, உன் ஊர்வாசிகளிடம் நான் அனுபவித்தேன் என்று சொன்னார்கள். யாரிடம்? உன் ஊரிவாசிகளிடம், கரியத்திக், உன் ஊர்வாசிகள்கிட்ட நான் அனுபவிச்சேன். உஹது என்ன உஹது, உஹது என்ன உஹது, என் மேனியில் குருதியை தவிர எதுவும் ஒழுகவில்லை. தாயிஃபில் நான் நடக்க முடியாமல் நடந்து வந்தேன் ஆயிஷா. என்னுடைய முட்டுக்கால் எல்லாம் அழித்திருந்தது ஆயிஷா. நான் கீழே விழும் பொழுதெல்லாம் என்னை ஒரு வானவர் உயர்த்துவார் ஆயிஷா. என் மீது இருக்கிற ரத்தங்கள் கீழே உழுகும் பொழுது அந்த ரத்தத்தை நான் என் காலணியில் இருந்து எடுத்து என் மேல் தடவி கொள்வேன் ஆயிஷா. ஒரு கால் அன்று அந்த ரத்தம் கீழே சொட்டி இருந்தால் ஜிப்ரீல் வந்து இதோ நின்றார். அவர் கேட்டார், நாயகமே, இதோ ஒரு மலை இருக்கிறது, இதோ ஒரு மலை இருக்கிறது. தாயிஃப் ரெண்டு மலைக்கு நடுவுல இருக்கிறது, ஜபலை. இந்த ரெண்டு மலையையும் இணைக்க இப்பொழுது மலக்குகள் வந்திருக்கிறார்கள். இந்த மலையுடைய மலக்குகள் இருக்காங்களா, நியமனம் செய்து இவங்க வந்திருக்கிறாங்க.